தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நோய்களை கர்த்தர் அனுப்புகிறாரா? நோய்களை கர்த்தர் அனுப்புகிறாரா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே கிறிஸ்தவர்கள் அநேக நோய்களினால் வதைக்கப்படுகிறார்கள். நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். உலகமோ பிசாசின் பிடியில் உள்ளது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் நோயால் பாதிக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். கர்த்தர் இந்த நோயை அனுப்பியுள்ளார் என்று நாம் சொல்கிறோம். கர்த்தர் அந்த நோயை அனுப்புவது கிடையாது. கர்த்தரிடத்தில் எது உள்ளதோ அதைத்தான் கர்த்தர் அனுப்புவார். அவரிடத்தில் ஆசீர்வாதம் மட்டும்தான் உள்ளது. அந்த ஆசீர்வாதத்தை தான் அவர் அனுப்ப முடியும். நோய்கள் எல்லாம் பிசாசு இடத்தில் உள்ளது. பிசாசு தான் நோயை அனுப்புகிறான். முதலிலே அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, கல்வாரியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிக்கப்பட்ட சரீரம் நமக்கு பூர்ண சரீர சுகத்தை கொடுக்கிறது என்பதை விசுவசியுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தகனப்பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது. அவருடைய பிக்கப்பட்ட சரீரம் நமக்கு பூரண சரீர சுகத்தை கொடுத்தது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில நோய்களெல்லாம் குணப்படுத்திவிட்டது. ஆகவே நாம் நோயாளிகள் அல்ல, நோயுடன் வாழ வேண்டிய அவசியம் அல்ல. இதை நாம் விசுவசிக்க வேண்டும். உம்முடைய பிக்கப்பட்ட சரீரம் எனக்கு சரீர சுகத்தை கொடுத்தது. நான் நோயாளி அல்ல. என்னுடைய நோய்கள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார். நான் இப்பொழுது ஆரோக்கியமானவன். சுகம் கொடுக்கும் தெய்வம் யெகோவா ரப்பா ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொரு நிமிடமும் ஸ்தோத்திரியுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நோய் ஓடிவிடும். கர்த்தர் நோயை அனுப்பவில்லை. நோய்கள் எல்லாம் பிசாசு தான் அனுப்புகிறான். முதலிலே அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். அவருடைய சித்தம் அதுதான். கர்த்தருடைய பிள்ளைகள் நோயுடன் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல.